நீங்க சிறந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுதான் அவருடைய திட்டம். நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அதில் லாபமாய் மாற்றுவார். நமக்குள்ள இந்த கால வேளையில நான் வசனத்துக்கு நடுங்குகிறேனா? கவனிங்க. நான் வசனத்தை கேட்கிறேனா? நான் வசனத்தை கனம் பண்ணுகிறேனா? என் வாயில வசனத்தை எடுத்து நான் அதிகமாக பேசுகிறேனா? வசனம் என் வாழ்க்கையில மையமாக இருக்கிறதா? ஒரு உணவை போல, உணவை காட்டிலும் மேலாய் என் வசனம் எனக்குள்ள இருக்கிறதான்னு சொல்லி, இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ, மரியாதை கொடுக்கிறார்களோ, நடுங்குகிறார்களோ, அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். யாருடைய யோசனை கேட்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். யாருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வசனத்தை நடுங்குகிறவர்கள் தான் கர்த்தருடைய யோசனையும் கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணுவார்கள்? கேட்பார்கள். வசனத்துக்கு நடுங்குறவங்க. வசனத்துக்கு நடுங்காதவங்க வசனத்தை ஒரு பொருளாக எண்ணாதவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவார்கள். கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம யாருடைய ஆலோசனை கேட்கணும்? சொல்லுங்க. நம்ம யாருடைய ஆலோசனையை கேட்கணும்? கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கணும். ஏன் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் செயல்களிலே வல்லவர். அப்படின்னா இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் நான் செய்கிற காரியத்தில் பலிக்கணும்னா ஒரு வல்லவர் தேவை. அப்ப இது பலிக்கணும்னா அவருடைய ஆலோசனை நான் என்ன பண்ணணும்? கேட்பது ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சிறந்திருக்கணும் அப்படி என்பதற்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். நீங்க எல்லாவற்றிலும் சிறந்திருக்கணும். வேலையில சிறந்திருக்கணும், பொருளாதாரத்தில் சிறந்திருக்கணும், எல்லாவற்றிலும் நீங்க எங்க வாழுகிறீங்களோ அங்க சிறந்திருக்கணும். நீங்க சிறந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுதான் அவருடைய திட்டம். ஆனா சில நேரங்களில் நம்ம சிறந்திருக்க முடியல, சிறந்திருக்க வாய்ப்பும் இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில யாருடைய ஆலோசனை கேட்கிறேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். இப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம், கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம் கேட்டு நடக்கிறோம் அப்படின்னா, நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அதில் லாபமாய் மாற்றுவார். அவர்கள் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் அவர்களை உயிரோடு கூட காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பட்னியா விட மாட்டார். ஆமே. அவருடைய கண்கள் அவர்கள் மேல ஏன் நோக்கமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு பஞ்சம் வந்துருச்சு இந்த உலகத்துல, மக்கள்லாம் சாகுறாங்க, செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பஞ்சம், சாப்பாடு இல்லாம. இந்த பஞ்ச காலத்திலையும் இவன் சிறு வயதிலிருந்து என் வசனத்துக்கு நடுங்குகிறான், என் வசனத்துக்கு மரியாதை கொடுக்கிறான், என் வசனத்தை கனம் பண்ணுகிறான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். இவனை நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த பஞ்ச தேசத்துல இவனை நான் உயர்த்தணும், இவனை போஷிக்கணும், இவனை திருப்தி ஆக்கணும், இவனை சிறந்திருக்கும்படி இவனை நான் ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறான். வசனத்துக்கு நடுங்கிறதுனால வருகிற பலனுங்க இதெல்லாம்.